ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இடியாப்பம் ரெசிபி போட்டிருந்தோம் பார்த்தீங்களா? அந்த ரெசிபிலே நானும் எங்கள் வீட்டுக்காரும் நிறைய டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் வீட்டில் வந்து சந்தவம் இந்த மாதிரி பண்ணுவாங்க, நீ என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தார். நான் வந்து சந்தவம் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இது வரைக்கும் நான் செஞ்சதும் இல்லை, செஞ்சதை பார்த்ததும் இல்லை. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஊருக்கு போனால் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். நானும் வந்து ஊருக்கு போயிட்டு எங்கள் அத்தை வந்து செய்ய சொல்லி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நாங்கள் ஊருக்கு தான் வந்திருக்கோம், எங்கள் மாமியார் வீட்டுக்கு. உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெசிபியை ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். நான் நினச்சேன் வந்து சந்தவமும் இடியாப்பமும் ஒன்று தான் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் வந்து ஆமாம், கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஆமாம், எங்கள் ஊர் சைடு நாங்கள் வந்து இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நாங்கள் வந்து இப்போ வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, இல்லை சந்தவம் வேறு இடியாப்பம் வேறு. எங்கள் அத்தையே அதான் சொன்னாங்க. கமெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அது வேறு இது வேறு சொல்லியிருந்தீங்க. அப்புறம் எங்கள் அத்தையை வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பம் வேறு சந்தவம் வேறு, அது வந்து பச்சரிசியில் பண்ணுவாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசியில், சந்தவம் வந்து புழுங்கல் அரிசியில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. கமெண்ட்ஸ்லேயும் அந்த வீடியோவில் இடியாப்பம் போட்ட வீடியோவில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஆமாம், நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதனால் எங்கள் அத்தை வந்து நம்ம சரி செஞ்சு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மாவு வந்து அங்கே புழுங்கல் அரிசி ஊற வச்சுட்டாங்க, அதுவும் மாவு கிரைண்டரில் அரைச்சிட்ருக்கு. இப்போ அடுத்தது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆமாம், அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பசுமையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம வந்தப்போ பார்த்தீங்கன்னா விதை போட்டு முளைஞ்சி வந்தால் கொஞ்ச நாளில் தான் வந்து ஒரு 4-5 நாளில் வந்து அந்த விதை வந்ததை நம்ம வந்து காட்டியிருப்போம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம vlogல எல்லாத்துலேயுமே பின்னாடி ஃபுல்லாக எம்டியாக இருக்கிற மாதிரி தான் பார்த்தாங்க. ஃபுல்லாக எம்டியாக இருக்கிற மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ எங்கே சுற்றி காட்டினாலும் பச்சை பசேன்னு பசுமையாக இருக்கும். ஒரு கிளிப் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஆமாம், ஃபுல்லாக வந்து எல்லாம் மக்காச்சோளம் அந்த சைடு ஃபுல்லாகவே வந்து நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். மேரேஜ்க்கு அப்புறம் இப்போ தான் நம்ம வைக்கிறோம், நம்ம ஆடி மாதம் பயிர் வைக்கிறது. அதனால் ஃபுல்லாக எம்டியாக பார்த்துட்டு இப்போ தான் அப்படியே பயங்கரமாக இருக்குது. நானே இப்போ தான் பார்க்குறேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். பிரியாவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பசுமையாக இருக்குது. வந்து மக்காச்சோளம்னா சாப்பிட்ற ஸ்டேஜுக்கு வரல. நாங்கள் நேற்று தான் வந்து ஒரு 4 கருது வந்து வேக வச்சு சாப்பிட்டோம். கொஞ்சம் பிஞ்சான ஸ்டேஜில் தான் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், உனக்கு கீழே வந்து செடியெலாம் இருக்குது பற்றி, அதில் அம்மா வந்து முளைக்க போட்டிருக்காங்க. பாவக்காய் இதெல்லாம் வந்து இது வந்து இந்த செடி வந்து பாவக்காய், அதுக்கு கொடி வந்து ஊனி வச்சுருக்காங்க. இது வந்து காராமணி, இது எல்லாமே. ஸோ இந்த சைடு வந்து அவரைக்காய் வந்து போட்டிருக்காங்க. இங்கே வந்தீங்கன்னா புளிச்சக்கீரை விதையை அப்படியே தூவி விட்டுருக்காங்க. அதெல்லாம் நல்லா வந்து வளர்ந்து வந்துட்டுருக்கு. இது இன்னும் கொஞ்சம் வந்ததுக்கப்புறமா அப்படியே பிடிங்கி வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. மக்காச்சோளம் இருக்குது. இன்னொன்று சொல்லணும், செம்ம சூப்பராக இருக்கும் இந்த பாதையில் நடந்து போனோம்னா நம்ம. ஆமாம், ஏன்னா 2 பக்கமே பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் சென்ட்ரலில் தான். நம்ம வந்து இந்த இடத்துலேருந்து அங்கே போவோம், மாடு கட்டுற இடத்துக்கு நம்ம வந்து இந்த வழியாக தான் நடந்து போவோம். சூப்பராக இருக்கும், நல்லா பசுமையாக இருக்கும். மக்காச்சோளம் பார்த்திங்கன்னா மீடியமான ஸ்டேஜ் தான். இது வந்து பிஞ்சான ஸ்டேஜ். நேற்று வந்து ஒரு 4 கருது வந்து சாப்பிட்டோம். இன்னும் நல்லா வந்து வளர்ந்ததுன்னா இன்னும் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அது நீங்கள் பாருங்கள், நாங்கள் நேற்று செக் பண்ணது தெரிஞ்சிருக்கு. ஆமாம், அதை கூட ஓப்பன் பண்ணி காட்டேன். ஓப்பன் பண்ணி எங்கள் வீட்டுக்காரர் தான் பார்த்தாரு, இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் 1 வீக் போச்சுன்னா போதுங்களாம், ஒரே ஒரு வாரத்தில் சாப்பிட்ற ஸ்டேஜுக்கு மக்காச்சோளம் வந்துடும்னு எங்கள் அத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் ஊருக்கு போயிடுவோம், அதை நினச்சி தான் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. ஆமாங்க, 2 நாள் தான் லீவு. சூப்பராக இருந்துச்சு மக்காச்சோளம் நேற்று சாப்பிட்டது. எலசாக இருக்கும் போதே அப்புறம் நல்லா சாப்பிட்ற ஸ்டேஜ் வந்தால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருந்தது. என்ன பண்ணுறது, எனக்கு முக்கியமாக இந்த பாதையில் நடக்க ஏன் திரும்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப கேப்பாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு இதுலேயும். அதனால் எதுவும் இருக்காதுன்ற ஒரு பயம், அதனால் ஜாலியாக நடந்து போகலாம் பாருங்கள். அதனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே நடந்து போகிறதுக்கே. நான்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஃபுல்லாகவே மக்காச்சோளம் தான் போட்டிருக்காங்க. எல்லா காட்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் தான் போட்டிருக்காங்க. அதை பார்க்க இன்னும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. இப்போ வாங்க நம்ம போயிட்டு சந்தவம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். புழுங்கல் அரிசி எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்? 5 மணி நேரம் ஊற வைக்கணுமா? ஓகே, ஊற வச்சுட்டு நல்லா இட்லிக்கு இருக்கிறத விட இன்னும் நல்லா தண்ணியாக வந்து அரைக்கிறதும் நைஸாக அரைக்கணும், தண்ணியாக வந்து மாவு வந்து கரைச்சிக்கணும் நல்லா இந்த மாதிரி. அப்போ தான் நம்ம அந்த சந்தவ குழாயில் போட்டு புழியறதுக்கு ஈஸியாக இருக்குமா, இல்லைன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும் இல்லையா, அது புழியறதே கஷ்டமாக இருக்குமா. இதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், என்ன தான் சுற்ற விடுவாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு இருந்தார், டைட்டாகிடும் அப்படின்னு. அதே போல் ஆட்டின உடனே வந்து இது வந்து செய்ய வேண்டியதான், வந்து ரொம்ப நேரம் விடணும் அப்படின்லாம் கிடையாது, புளிக்க வைக்கக்கூடாது. பாட்டி வந்து தேங்காய் துருவிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேங்காவை துருவி அந்த தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக வந்து
2 தேங்காய் வந்து துருவலாம் அப்படின்னு போதும், கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அதனால் 2 தேங்காய் வந்து எனக்கு வந்து துருவிட்டுருக்காங்க. ஃப்ரீயாக வந்தால் என்னால் ஒரு 5 நிமிஷத்தில் வந்து வேலையை முடிச்சிருப்பாங்க. என்ன வீட்டில் இருக்கிறத வந்து அந்த ஏற்கனவே துருவுறத நீங்கள் பார்த்துருக்கீங்க, சுற்றிக்கிட்டே அதை வந்து ஈஸியாக முடிச்சிருவாங்க. இப்போ ஃப்ரீயாக இதில் விட்டு துருவ விட்டால் தான் வந்து இந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு தெரியும். எப்படியா நான் துருவ மாட்டேன், லேட் ஆகுன்றதுனால தான் நான் அமைதியாக உட்காந்துட்ருக்கேன். கற்றுக்கணும், இது வரைக்கும் பண்ணதே இல்லைல்ல நான், அதனால் கொஞ்சம் ஆரம்ப ஸ்டேஜில் வந்து தானே இதெல்லாம். ஆமாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த மேலே இருக்கிற தோலை சீவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்குவேன். அப்புறமா அந்த துருவுறது நம்ம இப்படி வச்சுட்டு இப்படி சுற்றுவோம் இல்லையா, அதில் துருவும் போது அது பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணதே இல்லை. நானே கடைசியாக வந்து துருவி கற்றுக்க போகிறேன். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வாழை மட்டையை வந்து எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். இந்த வாழை மட்டை எதுக்குன்றது செய்யும் போது உங்களுக்கு வந்து தெரியும். நம்ம சஸ்பென்ஸா செய்யும் போதில் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வெந்த இட்லியை வந்து உள்ளே போட்டாச்சு. இப்போ வந்து இதில் வந்து சந்தவ பலகையில் வந்து புழிஞ்சிக்கலாம். அந்த வாழை மட்டை இப்போ சொல்லுங்கள் எதுக்குன்னு. வாழை மட்டை இதுக்கு தாங்க, கீழே புளியும் போது அதை வந்து வாழை மட்டை வந்து அதில் அப்படியே பிடிச்சி அதை கொட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புழுங்கல் அரிசியை 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிரைண்டரில் நல்லா நைஸாக வந்து மாவு வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இட்லிக்கு நம்ம மாவு எப்படி ஊற்றுவோமோ அதை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி கரைச்சிக்கோங்க. கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்துட்டு மாவை கரைச்சிட்டு மாவை அரைச்சதுமே உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடணும். புளிக்கெல்லாம் வைக்கக்கூடாது. எப்பயும் போல் இட்லி பாத்திரத்தில் இட்லி மாதிரி இந்த மாவு எடுத்து ஊற்றி வச்சுட்டு 15 நிமிஷத்துக்கு நல்லா வெந்ததும் எடுத்து சுட சுட அப்படியே இந்த சந்தவ குழாயில் வந்து போட்டு நம்ம சந்தம் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கணும். நல்லா சுட சுட அப்படியே பிழிஞ்சதுமே எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா போதும். சந்தவம் வந்து ரெடி. சந்தவம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேங்காய் பால் எடுத்து சர்க்கரை போட்டு ஏலக்காய் தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். அந்த தேங்காய் பாலையும் சேர்த்துக்கிறேன். நல்லா சூப்பராக சுட சுட சந்தம் வந்து நாங்கள் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சந்தவம்.